Yes, a very good morning. Yes, so can we start? Yeah. சரி, இப்போ ஆர்பிஐ எப்படியெல்லாம் மணி சப்ளையை கண்ட்ரோல் பண்ணுன்னா கிரெடிட் மூலிமா கண்ட்ரோல் பண்ணும். அப்போ எப்படியெல்லாம் ஆர்பிஐ கிரெடிட்டை கண்ட்ரோல் பண்ண முடியும் அப்படின்னா நம்ம பார்க்கலாம். மெத்தட்ஸ் ஆஃப் கிரெடிட் கண்ட்ரோல். Methods of credit control. There are broadly two methods. There are broadly two methods. One is called as quantitative method, another thing is qualitative method. இன்னொன்று குவாலிட்டேட்டிவ் மெத்தட். இதில் ரொம்ப முக்கியம் குவான்டிடேட்டிவ் மெத்தட். குவாலிட்டேட்டிவ் மெத்தடில் ஒரே ஒரு கான்செப்ட் கால்ட் அஸ் கேபிட்டல் அடிக்குவசி ரேஷியோ ஆர் கேபிட்டல் டு ரிஸ்க் வெயிட்டேஜ் டெசர்ட் ரேஷியோ அப்படின்னு ஒன்று இருக்கும். அந்த கான்செப்ட் தான் என்னது ரொம்ப முக்கியமானது. எதில்? குவாலிட்டேட்டிவ் கிரெடிட் கண்ட்ரோலில். மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கிரெடிட் கண்ட்ரோல் மெத்தட் வந்து எது? குவான்டிடேட்டிவ். இந்த குவான்டிடேட்டிவையும் நீங்கள் எப்படி பிரிக்கலாம்னா ரெண்டாக பிரிக்கலாம். எப்படி பிரிக்கலாம்? ரெண்டாக பிரிக்கலாம். ஒன்று கன்வென்ஷனல் மெத்தட், இன்னொன்று நான் கன்வென்ஷனல் மெத்தட். கன்வென்ஷனல் மெத்தட்னா என்ன? ஆர்பிஐ அந்த மெத்தடை காலங்காலமாக பயன்படுத்திட்டு வரக்கூடிய மெத்தடை தான் என்னன்னு சொல்லுவீங்க நீங்கள்? கன்வென்ஷனல் மெத்தடுன்னு சொல்லுவீங்க. ஓகே, அதுக்கப்புறம் யூ ஹேவ் வாட்? நான் கன்வென்ஷனல் மெத்தட். ஓகேவா? நான் கன்வென்ஷனல் மெத்தட். இந்த கன்வென்ஷனல் மெத்தடில் ஆர்பிஐ கிரெடிட்டை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய டூல் என்னென்ன அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஒன் இஸ் கால்ட் அஸ் பேங்க் ரேட், which is also called as discount rate. பேங்க் ரேட்னு சொல்லுவாங்க, இல்லைன்னா என்னன்னு சொல்லுவாங்க? ரேட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் ஓப்பன் மார்க்கெட் ஆப்ரேஷன். ஓப்பன் மார்க்கெட் ஆப்ரேஷன் அப்படிங்கிறது இன்னொரு இம்பார்ட்டண்ட்டான டூல். ஓகே, ஓப்பன் மார்க்கெட் ஆப்ரேட். அடுத்தது வேரியபிள் ரிசர்வ் ரேஷியோ. இந்த வேரியபிள் ரிசர்வ் ரேஷியோக்கு கீழே தான் எது வரு? சிஆர்ஆர், SLR will come. CRR and SLR are a type of variable reserve ratio. சரியா? நான் கன்வென்ஷனல் மெத்தடில் நம்பர் 1 LAF, liquidity adjustment facility. லிக்விடிட்டி அட்ஜஸ்ட்மெண்ட் ஃபெசிலிட்டி. இந்த லிக்விடிட்டி அட்ஜஸ்ட்மெண்ட் ஃபெசிலிட்டிக்குள்ளே தான் எது வரும் அப்படின்னா ரெப்போ ரேட், ரிவர்ஸ் ரெப்போ ரேட்.
அப்படிங்கிற 2 இம்பார்ட்டன்ட் கான்செப்ட் வரும். ரெப்போ ரேட், ரிவர்ஸ் ரெப்போ ரேட். இதுக்கப்புறம் MSF, which is nothing but marginal standing facility. marginal standing facility அப்படின்னு ஒன்று வரும். இதுக்கப்புறம் market stabilization scheme, which is also called as sterilization. market stabilization scheme னு சொல்லுவாங்க, அப்படி இல்லைன்னா sterilization அப்படின்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் தான் என்னது? நான் கன்வென்ஷனல் மெத்தட். சரியா? now come to the qualitative, which is not that very important. ஆனால் அதில் ஒரே ஒரு விஷயம் இம்பார்ட்டன்ட். அதான் என்னது? கேபிட்டல் டு ரிஸ்க் வெயிட்டேஜ் அசர்ட் ரேஷியோ அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. அது மட்டும்தான் இம்பார்ட்டன்ட். அதை தவிர மீதியெல்லாம் பெரிய அளவுக்கு இம்பார்ட்டன்ட் இல்லை. அதை ப்ரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ணிடுவேன். நம்பர் 1 நீங்கள் எழுதிருங்க, எனக்கு எழுதிருக்காங்க, ஸ்பேஸ் இல்லை, எழுதிருங்க. ரெகுலேஷன் ஆஃப் மார்ஜின் ரெக்வயர்மெண்ட். நான் எழுதுறேன். ரெகுலேஷன் ஆஃப் margin requirement. regulation of margin requirement. regulation of consumer credit. regulation of consumer credit. credit rationing. credit rationing or rationing of credit. ஓகே, அதுக்கப்புறம் capital adequacy ratio or capital to risk weighted asset ratio. capital adequacy ratio or capital to risk weighted asset ratio. ஓகேவா? அதுக்கப்புறம் டைரக்ட் ஆக்ஷன். moral suasion. moral suasion. direct action, moral suasion, publicity. இது எல்லாமே என்னது? குவாலிட்டேட்டிவ் கிரெடிட் கண்ட்ரோல் மெத்தட். these are qualitative credit control, right? இதில் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூக்கு வெரி வெரி இம்பார்ட்டன்ட் இஸ் வாட்? குவான்டிடேட்டிவ். குவாலிட்டேட்டிவ்ல எக்ஸாமுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் கேபிட்டல் டு ரிஸ்க் வெயிட்டேஜ் அசர்ட் ரேஷியோ. சரியா? ஆர்பிஐனுடைய மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் மானிட்டரி ஃபங்க்ஷன் இதுதான், கிரெடிட் இதுதான் எக்கானமியை முன்னகர்த்துறது பின்னகர்த்துறது எல்லாமே. இதை